ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேப்பர் மூலியமாக ஹெலிகாப்டர் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அது ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட் பேப்பர் பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கும்ல நீளம், அந்த சைடு எடுத்துக்கிட்டு ஸோ ஓரளவு கொஞ்சம் தேவையான அளவு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேப்பரை பார்த்தீங்கன்னா மடிச்சு விட்டு கட் பார்த்தீங்கன்னா பண்ணி எடுத்துங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு நான் ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பர் வந்து தனியாக பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பீஸை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாக பார்த்தீங்கன்னா மடிங்க. இப்போ நான் எப்படி மடிக்கணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மடிங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா மடித்ததுக்கப்புறம் கீழேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா மடிச்சு விட்டுருங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு கழிச்சு காமிக்கிறேன். ஸோ அந்த பகுதியை மட்டும் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா சும்மா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி இது பண்ணிக்கணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிசரை வச்சு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுங்கள். ஸோ கோடு போட்டுருக்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி தான் கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோதுக்கு கோடு வச்சுருக்கோம் அவ்வளோதுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், வெட்டாத சைடு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மடிச்சிருங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா மடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு கட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் கீழே பாட்டமில். இப்போ நான் இந்த இடத்துல வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு கட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மடித்து பார்த்தீங்கன்னா விட்டுலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி மடிச்சிருக்கோன்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மடிச்சிடுங்க. மடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கீழே இவ்வளோ கேப்பு, அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த ரெக்கையை ஃபஸ்ட்டு ரெக்கையை வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெட்டுற முடிய பார்டர் முடிய வச்சுட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி மேலாப்பில் மடிச்சு விட்டு இந்த ரெக்கையை வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா மடிச்சு விட்டுங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா மடிச்சு விட்டதுக்கப்புறம் சும்மா லைட்டாக கையை வச்சு இப்படி எடுத்துகிட்டு உயரமான இடத்துல கீழே போட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் நம்ம ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைவ் டு ஆல். see you back next ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.